ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஃபி பிராண்ட்லேருந்து வந்துக்கிற இந்த 4G ரவுட்டரை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரவுட்டர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா 4 ஆண்டனை கொண்ட ரவுட்டர். இந்த ரவுட்டர் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோடைய ஸ்பீடு என்ன அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக்சிர்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காஃபி ரவுட்டரை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி சிம்பிளாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இங்கே காஃபி அப்படிங்கிறத அழகாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது அவங்க லோகோவை அழகாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா இந்த ரவுட்டருடைய ஃபோட்டோவை இங்கே போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா இந்த ரவுட்டரில் 4G சிம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சில கீ ஃபியூச்சரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? பட் ஆனால் சைடில் பார்க்கும்போது ரொம்பவே மெலிசாக இருக்குது, ரொம்ப மெலிசாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த ரவுட்டரில் என்னென்ன கீ ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த ரவுட்டர் பேக் பேனல் இருக்கு இல்லையா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே பார்த்தோம்னா இதோட மாடல் நம்பர் என்ன, இதோடைய வெயிட் என்ன, இதோடைய எம்ஆர்பி விலை என்ன, மேனுஃபேக்சர் என்ன எல்லாமே இங்கே போட்டுருக்காங்க. இதோட மாடல் மட்டும் சொல்கிறேன். CF-05CT4 LAN WAN Type C அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தோம்னா 340 கிராம் மட்டும்தான். அதே மாதிரி இதோட எம்ஆர்பி விலை பார்த்தோம்னா 6500 ரூபாய் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்ம டெக்சிர்பி யூடியூப் சேனலில் பெஸ்ட் ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா என்னோட கான்டாக்ட் நம்பரை கீழே செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தோம்னா எல்லா ஃபியூச்சரும் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு LAN WAN வைஃபைலையும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆல் GSM ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல் GSM சப்போர்ட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஹை ஸ்பீட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிம்பிளி பிளக் அண்ட் ப்ளே, அடுத்தது எக்ஸ்ட்ரா ஆண்டனா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட் ஆல் டிவைசஸ் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது, ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது, இதுக்கான பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடைய வோல்டேஜ் பார்த்தோன்னா வந்துட்டு அதாவது DC வோல்ட்டு 5 வோல்ட்டு 2.1 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா USB to Type C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கான USB to Type C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ரவுட்டர், வைஃபை ரவுட்டர் இதுதான். இந்த ரவுட்டர் தான் இது. ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ரவுட்டரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓரம் வச்சிடுறேன். இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த ரவுட்டருடைய ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தோன்னா அழகாக இங்கே காஃபி அப்படிங்கிறத அழகாக மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? அதே சமயத்தில் இது பியூர் ஒயிட்டு தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹோல்ஸ் இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? அந்த 2 ஹோல்ஸ் பார்த்தோன்னா வந்துட்டு ஒன்று பவர் ஹோல்ஸ் இருக்குது, அதாவது பவர் லைட் ஏரியா இண்டிகேஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே நெட்டுக்கான இண்டிகேஷன் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இதில் கிடையாது. அதே சமயத்தில் பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி, அதாவது வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி இங்கே 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வால்லையும் ஹேங் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா இதோட மாடல் நம்பர் என்ன அப்படிங்க இங்கே போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இது மேக் இன் இந்தியா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயம் இங்கே பார்த்தோன்னா இதுக்கான வைஃபை பாஸ்வேர்டும் இங்கே இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே சமயம் பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனல் இருக்கு இல்லையா? இந்த பேனல் அப்படியே காமிக்கிறேன் சும்மா. இங்கே பார்க்கும்போது இதோட பேக் சைடு பேனல் இது தான். இந்த பேனலில் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு இருக்கிறது Type C, இதுக்கான இந்த ரவுட்டருக்கான பவர் கொடுக்குறதான போர்ட் இது. அடுத்து லேன் போர்ட் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம சிம் கார்டு போடுறதுக்கான ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே சிம் கார்டு எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிம் கார்டு இதில் போட்டுடலாம். இதில் நான் யூஸ் பண்ண போகிற சிம் கார்டு பார்த்தோன்னா இதில் நான் யூஸ் பண்ண போகிற சிம் கார்டு வந்துட்டு ஏர்டெல் சிம் கார்டு போட போகிறேன். சிம் கார்டை ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த சிம் கார்டை வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு லாக் பண்ணுங்கள். இப்போ லாக் ஆன பிறகு சத்தம் வரும். இப்போதைக்கு லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம இதுக்கு பவர் கொடுக்கலாம். இந்த ஆண்டனாவெலாம் ரெடி பண்ணியாச்சு, அதாவது ஆண்டனா ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். இந்த ஆண்டனா குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே இந்த ஆண்டனாவில் காஃபி அப்படிங்கிறத இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போது தெரியுது இல்லையா? இந்த ஆண்டனாவிலையும் காஃபி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம இதுக்கு பவர் கொடுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த பவர் போர்ட்டில் நம்ம கேபிளில் பவர் கொடுத்துட்டோம். பவர் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா இங்கே நம்ம ஆன் ஆகிறதுலையும் வெயிட் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு, பட் ஆனால் வந்துட்டு இண்டிகேஷன் வரதுக்கு லேட் ஆகும். இப்போதைக்கு பவர் இண்டிகேஷன் வந்துடுச்சு, அதாவது பவர் ஆன் ஆகிடுச்சு. அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷனும் இங்கே ப்ளூ இண்டிகேஷனும் ஆன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு, அதே மாதிரி பவர் ஆன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் மொபைலில் செக் பண்ணி இதோடைய ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்.
இப்போதைக்கு என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த காஃபி 4G ரவுட்டரோட வைஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி ஸ்பீட் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் பேக் வந்துடுறேன். இங்கே பார்த்தோன்னா கீழே பார்த்தோன்னா ஏர்டெல் அப்படிங்கிற கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஏர்டெல் சிம் தான் போட்டுக்கிறேன். ஏர்டெல் தான் காமிக்குது. இப்போதைக்கு நான் கோ கொடுக்குறேன். கோ கொடுத்ததும் பார்த்தோம்னா என்ன ஸ்பீடு வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கோ கொடுக்கும்போது கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகும்போது என்ன ஸ்பீட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தோன்னா டவுன்லோடு ஸ்பீடு காமிக்குது. டவுன்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போதைக்கு இது முடிஞ்சிடுது. அடுத்தது பார்த்தோன்னா அப்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்லோட் ஸ்பீடு பார்த்தோம்னா கிட்ட வந்துட்டு 15, 16, 18, 17 இப்படி குறைஞ்சி, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 10.9 காமிக்குது. அடுத்தது பார்த்தோன்னா அதாவது ஃபஸ்ட்டு டவுன்லோட் எம்பிபிஎஸ் பார்த்தோன்னா வந்துட்டு 10.9, அப்லோட் பார்த்தோன்னா 17.9. திரும்ப நம்ம ரீசெக் பண்ணலாம். திரும்பவும் கோ கொடுக்குறேன். கோ கொடுக்கும்போது கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி இப்போ டவுன்லோட் ஸ்பீடு என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் 10 கிட்டத்தட்ட கிடைக்குது. 11. ஓகே, அடுத்தது இப்போதைக்கு அப்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 கிடைக்குது. ஓகே, அதாவது பார்த்தோன்னா 11.6, அடுத்தது 20.3. அதாவது யூஸ் பண்ண ஸ்பீடு அதிகமாகிட்டு தான் இருக்குது, குறையலாம் இல்லை.